சித்ரா சொல்றா எல்லாம் எப்பவும் அதிகமா மார்க் வாங்குறாளா? நாளைக்கு கடைசி பரீட்சை, அவ பரீட்சை எழுதக்கூடாது. அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. அவ எழுதாம இருக்கணும், அது ஒண்ணுதாங்க வழி. அதைத்தாண்டா நானும் சொல்றேன். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. அது உங்ககிட்ட தான் இருக்கு. டேய், சுத்தி வளைக்காம சொல்றா. நீங்க கஞ்சா கொடுத்து கிறுக்கனாக்கி விலங்கு போட்டு வச்சிருக்கீங்கல்ல, உங்க தம்பி காளியா? ஐயா, நான் சொல்லலையா. சொத்துக்காக ஆசைப்பட்டு நீங்க அப்படி செஞ்சதா ஊர்ல உள்ளவங்க சொல்றாங்க. டேய், அப்படி சொன்னவன் மட்டும் என் கையில கடச்சான், அவன் சங்க அறுத்து சங்கு. சரி விடு, நீ என்ன சொல்ல வர அத சொல்லு. உங்க தம்பி விலங்க அவுத்து விட்டுருங்கய்யா. டேய், விலங்க அவுத்து விட்டா விருநாய் ஆயிடுவான்டா. என்ன தவிர வர யார பார்த்தாலும் படிச்சு கொதறிடுவான்டா. அவன் ஒரு மிருகம், அது உனக்கு தெரியாது? அதான் நமக்கு வேணும். நாளைக்கு வாழைத்தோப்புக்கு தண்ணி பாய்ச்ச என் மாமன் வருவான். அந்த நேரம் பார்த்து உங்க தம்பிக்கு நல்லா கஞ்சா ஏற்றி விட்டுருங்க. கடிச்சு கொதருவான்னு சொன்னீங்கல்ல, அது நடந்துடும். அது சரிடா, மாரிமுத்தை இவன் கடிச்சு கொதறதுல நமக்கு என்ன லாபம்? நீங்களே புரிஞ்சுப்பீங்க என்ன லாபம்னு. உங்களுக்காகவே நான் யோசிச்சு போட்ட திட்டம் இது. எனக்காகவா? உனக்காகன்னு சொல்ற. அந்த பொண்ணு படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டா, அவ நிழல கூட உன்னால தொட முடியாது. அவ உனக்கு வேணும், அதானே? இருந்தாலும் உன் திட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஐயா, கூலி வாங்குற ஒருத்தனோட பொண்ணு கூலி கொடுக்கிற ஒருத்தனோட பொண்ண ஜெயிச்சதா இருக்கவே கூடாது.